என்று முதலீட்டாளர்களுக்கு பல்வேறு தேர்வுகள் உள்ளன. குறிப்பாக நாங்கள் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களில் கண்ட அதிரடியான வளர்ச்சிக்குப் பிறகு நீங்கள் இப்போது ஏன் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களை விட லார்ஜ் கேப்களை பரிந்துரைக்கிறீர்கள்? ஆமாம், நாம் ரோனின் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது, அது 1 வருடம் ஆகட்டும், 3 வருடம் ஆகட்டும், நம்மிடம் 5 வருட தரவுகளும் உள்ளன. அந்த ரோனிங் ரிட்டர்ன்ஸ் தெளிவாக ஒரே மாதிரியான போக்கை காட்டுகிறது. சில வருடங்களில் மிட் மற்றும் ஸ்மால் கேப்கள் மேலோங்கும், பிறகு சில வருடங்களில் லார்ஜ் கேப்கள் மேலோங்கும். பர்பிள் நிறம் இருக்கும் பகுதி லார்ஜ் கேப்கள் மேலோங்கும் இடம், மஞ்சள் நிறம் இருக்கும் பகுதி மிட் மற்றும் ஸ்மால் கேப்கள் மேலோங்கும் இடம். இடது பக்கத்தில் கடந்த 1 வருடம் அல்லது அதற்கு மேல் லார்ஜ் கேப்கள் ஏற்கனவே மேலோங்கத் தொடங்கியதை நாம் தெளிவாக காண்கிறோம். வீட்லி ஸ்லைடிலும் நாம் பார்த்தோம், 1 வருட அடிப்படையில் ஸ்மால் கேப்க்கு கிட்டத்தட்ட பூஜ்யமான ரிட்டர்ன், மிட் கேப்கள் லார்ஜ் கேப்களுடன் சுமாராக சமமாகவே உள்ளன. அதனால் லார்ஜ் கேப்கள் மேலோங்குவதை நாம் ஏற்கனவே காணத் தொடங்கியுள்ளோம். 3 வருட அடிப்படையில் பார்த்தால் 2021 கோவிட் காலத்துக்குப் பிறகு மிட் கேப்கள் தொடர்ந்து மேலோங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த சுழற்சி மீண்டும் நடந்தால் லார்ஜ் கேப்கள் மேலோங்கும் வாய்ப்பு அதிகம் என்பதே இதன் அர்த்தம். 3 வருட அடிப்படையிலும் கூட அதன் செயல்திறன் அதிகரிக்கிறது. இப்போது 5 வருடங்களை மீண்டும் பார்த்தால் கதை அதே மாதிரிதான் உள்ளது. எப்போதெல்லாம் லார்ஜ் கேப்கள் மற்றும் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களுக்கு இடையிலான வித்தியாசம் மிகவும் அதிகமாக இருக்கிறதோ அப்போது ஒரு சமநிலை ஏற்படுகிறது. அதனால் 2024 முடிவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்ததை நாம் பார்த்தோம். அதற்குப் பிறகு கடந்த 1.5 வருடத்தில் அந்த வித்தியாசம் குறையத் தொடங்கியுள்ளது. ஆனால் இன்னும் 5 வருட ரோனிங் ரிட்டர்ன்ஸை பார்க்க இன்னும் கொஞ்சம் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. அதனால் இது மீண்டும் சராசரிக்கு திரும்பும் நிலை போல் உள்ளது. ஏனெனில் கடந்த காலத்தில் மிட் மற்றும் ஸ்மால் கேப்கள் அதிகமாக மேலோங்கியிருந்தன. நாங்கள் நம்புவது என்னவென்றால் மதிப்பீடுகளும் கூட லார்ஜ் கேப்கள் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களை விட சற்று மேம்பட்டதாக இருப்பதை காட்டுகின்றன. இப்போது நாம் ஆபத்தை பார்த்தால் சரிசெய்யப்பட்ட அடிப்படையில் 5 வருட சராசரி ரோலிங் ரிட்டர்ன்ஸ் லார்ஜ் கேப்களுக்கு சுமார் 12.6% உள்ளது. இது ஸ்மால் கேப்களுக்கான 13.7% மற்றும் மிட் கேப்களுக்கான 16.3% விட குறைவானதாகும். முக்கிய விஷயம் என்னவென்றால் ஆபத்து அடிப்படையில் சரிசெய்யப்பட்டு பார்க்கும்போது ஷார்ப் ரேஷியோஸ் காட்டுவது போல லார்ஜ் கேப்கள் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களை விட தெளிவாக மேலோங்குகின்றன. உண்மையில் அந்த அளவின் ஸ்மால் கேப்களே மிகவும் மோசமாக செயல்படுகின்றன. அதனால் ஆபத்து அடிப்படையின் சரிசெய்யப்பட்ட ரிட்டர்ன்ஸ் இன்னும் லார்ஜ் கேப்களில் அதிகமாகவே தொடர்கின்றன. இதை எளிமையாக புரிந்து கொள்ள மிட் அல்லது ஸ்மால் கேப்களுடன் ஒப்பிடும்போது சந்தை சரிவு நேரங்களில் லார்ஜ் கேப்கள் உண்மையில் மேலோங்கி வாய்ப்புகளை பாதுகாக்கும் வகையில் செயல்படுகின்றன. மீண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வரும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீண்ட கால வளர்ச்சியை பார்க்கும்போது அது 1 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்றாலும் வருமான வளர்ச்சியில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மீடியனை எடுத்தால் லார்ஜ், மிட், ஸ்மால் ஆகியவற்றுக்கு இடையில் அதிகமான வித்தியாசம் எதுவும் இருக்கவில்லை. சராசரிகள் அவ்வப்போது தவறாகலாம். அதனால் நாங்கள் மீடியனை எடுத்தோம். அந்த மீடியனில் பார்த்தால் லார்ஜ், மிட், ஸ்மால் ஆகியவற்றுக்கு இடையில் அதிகமான தேர்வு செய்யும் நிலை இல்லை. கடந்த 4-5 ஆண்டுகளில் நடந்தவற்றை தெளிவாக பார்க்கும்போது மிட் மற்றும் ஸ்மால் கேப்களின் லாபகரமான நிலை மிகவும் குறைந்த இனத்திலிருந்து அதிகரித்துள்ளது. அதனால்தான் மிட் மற்றும் ஸ்மால் கேப்களின் லாப வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் இறுதியில் வருமான வளர்ச்சிதான் பெரும்பாலான சுமையை ஏற்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது லார்ஜ், மிட், ஸ்மால் ஆகியவற்றுக்கு இடையில் அதிகமான தேர்வு செய்யும் நிலை இல்லை. நாம் அந்த கோணத்தில் மிட்டின்ஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது லார்ஜ் கேப் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டன என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.